காஞ்சி மகா பெரியவர் மடத்தில் வந்து சந்திக்க போகிறார், வாரியார் வர்றாருன்னு பெரியவர்கிட்ட சொல்லிட்டாங்க. பெரியவர் ஒரு செய்தியை மேலாளர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஈச்சந்தட்டு நிறைய பூ பழங்கள் கல்கண்டு எல்லாம் வச்சு தட்டு நிறைய பெரியவாள்கிட்ட கொடுத்து நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிட்டார். பதறிட்டார் பெரியவர். நான் சொன்னது மேலாளர் சொல்லலையா, நான் சொன்னதை மேலாளர் சொல்லலையான்னு அடுத்த வார்த்தை வாரியார் சொல்லியிருக்கார். அவர் வேலையை அவர் பார்த்தார், என் வேலையை நான் பார்த்தேன், அடுத்த வேலையை சாமி உள்ளே போய் பார்க்கலாமா. அதாவது மகா பெரியவர் என்ன சொன்னார், வாரியார் என்னை நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லு, ரொம்ப பெரியவர். அதுக்கு வாரியார் சொன்னாராம், சாட்சா சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமானே கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது, இதான் கற்றாரே காமுருவர். மகாபெரியவருடைய மேன்மையை இந்த மண்ணுலகத்தில் சொல்கிறோமே, அந்த மாதிரி வாரியாருடைய சிறப்பை பெரியவர் சொல்கிறாரு. நானாவது மடத்துக்குள்ளே தான் இருக்கேன், மக்களை போய் பார்த்து பல கோவிலில் தீபம் எரியறதுக்கு காரணமே நம்முடைய வாரியார் சாமிகள்னு. அந்த காங்கேய நல்லூரில் இருந்த கருணை கடலுக்கு பெரிய திருக்கோயிலே அங்கே கட்டியிருக்காங்க. முருகப்பித்தர். இன்னைக்கு இந்த மண்ணுலகில் ஒரு கந்தசஷ்டி கவசம் எல்லாரும் சொல்கிறோம், கந்தபுராணம் பாராயணம் பண்ணுறோம், முருகனுடைய பேர் நிலைச்சின்னு இருக்குன்னா அதுக்கு வாரியார் சாமிகளுடைய செயற்கரிய செயல், அவருடைய தமிழ் புலமை, அவருடைய ஆன்மீக சிறப்பு.